السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்முடைய வாழ்விலே அவனுடைய அடியாராகிய நாம் அதிகமான நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்துவிட்ட பராத் இரவை போல் மிராஜ் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு, இன்றும் பல இரவுகளை தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில நேரங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த நேரங்கள் துவா கபூலாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார். அந்த வகையிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள், ஜும்மா தினத்தன்று இமாம் ஹுத்துபா ஓதுகின்ற சமயத்தில் 2 ஹுத்துபாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம், ஒவ்வொரு ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவாக்கள், பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்வதற்கு இடைப்பட்ட இந்த நேரங்கள், இது போன்ற நேரங்களை துவாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய நேரமாக கண்ணன் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் நாம் அறிந்து விடாப்படியாக இறைவனிடத்திலே பல்வேறு தேவைகளை முன்னிறுத்தி நாம் பிரார்த்தனை துவாக்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் கூட நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் பெரும்பாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படாததாக நமக்கு தெரிகின்றது. நாம் எத்தனையோ துவாக்கள் கேட்கின்றோம், ஆனால் அத்தனையும் இறைவன் கேட்டுக்கொண்டானா அப்படி என்று சொன்னால் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. இதே கேள்வியை இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற ஒரு சபையிலே கேட்டார்கள். இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்களே, அவர் மிகப்பெரிய இறைநேச செல்வர், நாங்கள் எல்லாம் இறைவனிடத்திலே அதிகமாக துவாக்களை செய்து கொண்டு இருக்கின்றோம், எங்களுடைய துவாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கன்னியாசரிக்க மறுமையோடு கபலாக்கப்படும், அங்கேயும் கபலாகாத துவாக்கள் இருக்கின்றது. அப்போ கேட்குறாங்க, ஏன் துவாக்கள் கபலாக்கப்படுவதில்லை? அப்போ இப்ராஹிம் அதிகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஒரு 10 காரணங்கள்னால் தான் இந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒன்று, அல்லாஹ் தான் நம்மை படைத்த ரப்பு, நமக்கு ஏனைய உணவளிக்கக்கூடிய இரட்சகன் அவனே என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் கூறியவற்றை முழுமையாக நாம் எடுத்து நடப்பது கிடையாது.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது தூதர், நம் உயிரை விட மிகவும் மேலானவர் என்று நாமெல்லாம் ஒப்புக்கொண்டு உள்ளோம். ஆனால் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை முழுமையாக நாம் ஏற்று நடப்பது கிடையாது. குர்ஆன் ஷரீஃபை கண்டிப்பாக முஸ்லிம்கள் அனைவரும் ஓத வேண்டும் என்பதற்காக மாதத்திற்கு 2-3 குர்ஆன் முடிக்கக்கூடிய நபர்களோடு இருக்கின்றார்கள். தினந்தோறும் குர்ஆன் ஓதுகின்றார்கள். ஆனால் அந்த குர்ஆன் என்ன சட்ட திட்டங்களை சொல்கின்றதோ அதன்படி ஏற்று நடப்பது கிடையாது. அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நியமத்துக்களை அருள்களை வாரி வழங்கி உள்ளான். கணக்கிலடங்க முடியாத நியமத்துக்களை வழங்கி உள்ளான். அந்த நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்று கேட்டால் செலுத்துவது கிடையாது. ஷைத்தான் தான் நமக்கு முதல் எதிரி. ஷைத்தானை கண்டிப்பாக வெறுக்க வேண்டும், அவன் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆனாலும் ஷைத்தானுக்கு நாம் வழிபட்டு விடுகின்றோம். நாளை நாம் மரணத்திற்கு பின்பாக சுவனம் நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சுவனத்திலே மாடான மாடுகளும் பல்வேறு ஆறுகளும் நியமத்துக்களும் இருக்கின்றது என்பதை ஏற்று நாம் ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக என்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அது நாம் செய்வது கிடையாது. நரகம் மிகவும் கொடூரமான ஒன்று. அந்த நரகத்துடைய திடுக்கங்கள் பயங்கரமானவை என்று நாம் ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹராமான விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. அவை செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை, ஹராமை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக குல்லு நப்சுன் தாயிக்கத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை நாம் பிறத்தில் அத்தனை பேர் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அல்லவா? அந்த வாழ்க்கைக்கு எண்ணத்தை நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம், என்ன நன்மைகள் நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். நாளைக்கு கியாமத் இருக்கின்றது. அந்த மீசானுடைய தராசிலே நம்முடைய நன்மைகள்லாம் வைக்கப்படுமே. அந்த நெருக்கப்படக்கூடிய பொழுது நம்மளுக்கு அதிகமான நன்மை இருக்கிறதா என்று கேட்டால் அதை குறைவாக சேர்த்து வைத்திருக்கின்றோம். எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவர்களை குறை கூறியே திரிகின்றோம். அவன் அப்படி செய்தான், இப்படி செய்தான், அவனை பாரு எவ்வளோ தப்பு இருக்குன்னு அப்படி சொல்கிறோம். ஆனால் உனட்டோட தப்பு பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. கடைசியாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆட்களும் வஃபாத்தாயிடுறாங்க, நீங்கள் ஜனாசாக்கு போய் கலந்துக்கிறீங்க. ஜனாசாக்கு போய் கலந்துக்கிற போது அவங்கள கஃனிடுறாங்க, கொண்டு போய் கபர் அடக்குறாங்க. நாளைக்கு இதே நிலைமை நமக்கு வரும். நம்மளும் இதே மாதிரி ஜனாசாவை படுத்து கிடக்க போகும்போது சுற்றி இருக்கிற சொரக்காரெல்லாம் அழுகுவாங்க. நம்மளை குளிப்பாட்டும் பொழுது என்னென்னு கேட்க முடியாத சொல்லி கிடப்போம். நாளைக்கு அப்படியே நம்ம ராஜாவை அந்த உலகத்தை வாழ்ந்துருப்போம். கொண்டு போய் கபரில் வச்சு மண் வச்சு தள்ளிடுறாங்க. இந்த நிலைமை நமக்கும் வரும் அப்படிங்கிறத மறந்துடுவோம். இது போன்ற காரணங்களால் தான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது என்று இப்ராஹிம் அதுகும் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள்லாம் ஒரு நிமிஷம் தனியாக கொதிச்சு பார்த்தவர்கள் 100% உண்மை நம்மளே ஒத்துக்கிறோம். அந்த அளவு நம் தவறுகளை இழைத்து கொண்டு நாம் துவா கபலாகவில்லை என்று இறைவனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நம்ம தொழுகும்போது தொழுகைக்கு உள்பொருள் இருக்குது, வெளிப்பொருள் இருக்குது. இதே போல் இமாம்கள் அவங்க சொல்லித்தர்றாங்க, துவாக்கள் கேட்கப்படும் போது துவாக்களுக்கு என்று உள்பொருள் இருக்கின்றது, வெளிப்பொருள் இருக்கின்றது. அவைகள் பிரகாரம் நீங்கள் துவா கேட்டால் தான் துவா கபலாகும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த வகையிலே உள்பொருள் என்று சொல்கின்ற பொழுது துவா முதலில் அல்லாஹ்வுடைய கேட்கப்படுவதற்கு முன்பே நம் உள்ளத்தை இஹ்லாஸானதாக பரிசுத்தமானதாக எந்த விதமான கள்ளபடங்கள் இல்லாத எண்ணத்தை வைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க அமர வேண்டும். இரண்டாவது சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா வேணாமா இப்படி சந்தேகப்பட்டு இறைவனிடத்திலே அந்த துவா கேட்கக்கூடாது. அந்த துவா கண்டிப்பாக கேட்கணும், அல்லாஹ்ட்ட மன உறுதியோடு துவா கேட்கணும். மூணாவது சொல்கின்றார்கள், இறைவன் தருவானா மாட்டானா என்று தவறான சிந்தனை இருக்க வேண்டாம். அல்லாஹ் தருவான் என்ற ரஜாவை வைத்து ஆதரவு வைத்து நீங்கள் துவா கேட்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார்கள். அடுத்ததாக வெளிப்பொருளாக நமக்கு சொல்லிக்கின்ற பொழுது இறைவனிடத்தில் வரம்பு மீறி கேட்கக்கூடாது. உதாரணம் வச்சுங்களேன், ஒருத்தருக்கு நடக்கிறதே சிரமப்பட்டு நடக்கிறான். யாரெல்லாம் இந்த நடக்கிற ஓட்ட பந்தத்தில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வரும் நினைக்கிறது.
இல்லை கர்ப்பப்பை நீக்கப்பட்ட ஒரு பெண், யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தரான்னு அல்லாஹ்வால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் உலக நியதி ஒன்று இருக்குது அல்லவா, இப்படி வரம்பு மீறி இடத்தில் கேட்கக்கூடாது. ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் துவாவை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கேட்கக்கூடிய துவாவை அவசரப்பட்டு கேட்கக்கூடாது, நிதானமாக பொறுமையாக. ஏன்னா அல்லாஹ் எப்போ வேணாலும் கொடுப்பான். அதை கபலாக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவனுடைய கையில் இருக்குது. மூன்றாவதாக சொல்லுவார்கள், பாவமான காரியங்களுக்காக துவா செய்யக்கூடாது. பாவமான காரியம்னா உதாரணம் வச்சுக்கணுமே, ஒருத்தர் லாட்ரி சீட்டிக்கிட்ட எடுத்திருக்கான், 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா பரிசு எடுத்திருக்கான். யா அல்லாஹ் இந்த லாட்ரி சீட்டி பரிசு விடுவோம்லான்னு நினைக்கிறது. இல்லை ஹராமான தொழிலை பண்ணிவிட்டு இந்த தொழிலில் பறக்கத்து தாரான் நல்லா கேட்குறது. இல்லை அடுத்தவருக்கு தீங்கிழிக்கக்கூடிய அளவுக்கு சம்மந்தமாக ஒருத்தர் பிடிச்சி எல்லாம் நான் நாசமாக போகணும், அவனை அப்படியாக. அதாவது நான் பாதிக்கப்பட்டால் அல்லாஹ் அந்த துவாவை கபலாக்கலாம், தேவையில்லாமல் அடுத்தடுத்த கேட்கக்கூடாது. நான்காவதாக சொல்லுவார்கள், துவா கேட்பதற்கு நம்முடைய உணவுகள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். நம்முடைய உணவுகள் ஹலாலான சாப்பாடை சாப்பிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் கபலாக்குவான். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமான சாப்பாடை சாப்பிட்டு, நீங்கள் எப்படி சொல்கிறாங்கண்டா, ஒரு மரம் மாதிரி நின்று தொழுதுகிட்டே இருக்கியே, காலமெல்லாம் தொழுதா கூட ஹராமான சாப்பாடு இருக்குகின்ற வரை அந்த துவா கபலாக்கப்படவே படாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் தான் நம்ம பெரும்பாலும் எல்லாமே நான் சொன்னமே எல்லா விஷயம் எல்லாத்துலையும் இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஹராமான நம்ம சம்பாத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஹராமான உணவு நம்முடைய உடலில் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடும். இந்த ஹராமான உணவு நம்ம வீட்டில் போகும்போது அப்போ போய் நம்ம இறைவன்ட்ட துவா கட்டமாக்க என்ன சொல்கிறாங்கன்னா, காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து கொண்டு பெற்ற தாயுடைய காலடியில் இருந்து அழுகிற மாதிரி கேட்டால் அல்லாஹ் உடனே துவா கபலாக்கிடுவான். அங்கே போய் கேட்டாலும் சரி, ஹராமான உணவு இருந்துச்சுன்னா துவா கபலாக்கப்படாது என்று இமாம்கள் சொல்லித்தர்றாங்க. இந்த ஹராமான விஷயத்தில் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கூட ரொம்ப பேணுதலாக இருந்திருக்காங்க. காபத்துல்லா ஒரு மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது, அப்போ சேதமடைஞ்சிருச்சு. இந்த காபத்துல்லாவை புனரமைக்கப்பட வேண்டும், ரீபில்டு பண்ண வேண்டும். இதுக்கு என்ன செய்யலாம்? மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ண போகும்போது அங்கே போகிற 2 கண்டிஷன். ஒன்று, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களிடமிருந்து காசு வாங்கக்கூடாது. ரெண்டாவது, வட்டி வாங்குவோருடைய பணத்திலிருந்து வாங்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் தான் இந்த காபத்துல்லா கட்டுருக்கு. வேறு யார் வேண்டாலும் பணம் கொடுக்கான்னு சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கி நாம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வட்டிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவு உள்ள போயிடுச்சுன்னா, நமக்கு எதிர்பார்க்கலாம் தேவையில்லை. எதிர்பார்க்க தேவையில்லாமல் நம்மளை அறியாமையே உலகத்தை சுற்றி சூழ்ந்து, அதாவது இதை விட்டு தவிர்த்து வாழ முடியாதா என்ற ஏக்கம் கொள்ளக்கூடிய அளவில் இந்த வட்டியுடைய காசு நம்மளை சேர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம நினச்சிருக்கோம் வட்டிங்கிறது இன்றைக்கி பண்ணால் பேங்குக்கு போனமாக்க, பேங்கில் டெபாசிட் போட்டாவே அவன் 3 மாதத்துக்கு ஒரு வட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வட்டி பண்ணுவான். அவன் போடுற வட்டி 100 ரூபாயோ 200 ரூபாயோ. நம்ம என்ன நினைப்போம், இந்த காசுலாம் பெரிய காசா, இதை எடுத்து அப்படிதான் கண்டுக்காம விட்டுருவோம். இந்த காசு சேர்ந்தாலும் வட்டி. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒருத்தன் மொபைல் வாங்கினான், 3 மாதத்துக்கு வாங்கினாங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே 6 மாதமோ 1 வருஷமோ அது இஎம்ஐ கட்டப்படுகின்ற பொழுது ரொம்ப கம்மியான வட்டி போகிறோம். அதாவது 200 வட்டி போடணும்னு நினச்சினேன், 200 கூட போடுப்பான்னு வாங்கிடும். இது போன்ற வட்டிகள், அது மட்டும் இல்லாமல் அடமான வைக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா விஷயத்திலுமே வட்டி காசு நம்ம வேணாம்னு சொன்னால் கூட எல்லாம் சுற்றி 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 நம்ம மேலே நம்ம தவிர்க்க முடியாத, இதெல்லாம் விட்டு வாழவே முடியாது. இன்னைக்கு இப்படி அடமானம் வைக்காமல், அடமானம்னா நம்ம கொண்டு வட்டிகளை வச்சுட்டு காசு வாங்காமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இது போன்ற ஹராமான காசுகள் நம்முடைய உணவிலே சேருகின்ற பொழுது, நம்முடைய உடையிலே சேருகின்ற பொழுது, நம்முடைய குடிக்கக்கூடிய பானங்களிலே சேருகின்ற பொழுது நம்முடைய துவாக்கள் கபலாக்கப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, நினைக்கலாம் எத்தனையோ பேர் பேங்கில் டெபாசிட் போட்டு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறப்பு. பேங்கில் அந்த போட்டு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுகள் ஒரு கம்மியான காசுகள் என்ன வர 100 ரூபான்னு இருந்திருக்காங்க சார், இதுவுமா தப்புண்டா? இல்லை, ஒரே 1 ரூபா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 1 திர்ஹம்
நீங்கள் வட்டி காசுலேருந்து நீ தெரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 36 முறை விபச்சாரம் செய்திருக்காங்க உங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். கல்யாணம் முடிச்சவன் ஒரு தடவை விபச்சாரம் செஞ்சால் என்ன தரணும்? கல்லால் அடித்து கொல்லணும். கல்யாணம் ஆகாதான் இருந்தால் சவுக்கடி இருக்கு, 100 சவுக்கடி. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாலபால செயல். ஆனால் நமக்கு ஒரு கேஷுவல் இதான் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு வந்துடும். கண்ணியமானவர்களே, இதே போல் நினச்சிருக்கோம் வட்டி வாங்கின வந்து தப்பு, வட்டி கொடுக்குறது தப்புன்னு இல்லை. வட்டி வந்து 73 பிரிவு. வட்டியில் மொத்தம் 73 டிவிஷன் இருக்குது. இந்த 73 தரப்பினரும் குற்றவாளிகள். இந்த 73 தரப்பினரில் யார் எந்த பாவத்தை செஞ்சாலும் குற்றவாளிகள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லிட்டு வர்றாங்க. ஒவ்வொன்றா சொல்லும்போது இந்த கடையில் 73வது கிராஜுவல் இருக்கான கீழே இவன், அதாவது உதாரணம், சின்ன உதாரணம் வச்சுங்களேன். நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கோம், எத்தாப்பில் வர்றான், ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி இந்த ஃபைனான்ஸ் சொல்கிறாங்களே இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டுறோம். நம்ம வந்து இப்படி கை கட்டி போயிடும், வேறு ஒன்றும் செய்யலை, நீனும் குற்றவாளி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது போன்ற விஷயத்தில் கடைநில ஊழலுக்கு தன் தாயை விபச்சாரம் செய்யக்கூடிய குற்றம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வட்டி என்பது எவ்வளவோ கொடூரமான என்று சொன்னால், அதாவது வட்டி வாங்குவது பெரிய குற்றவாளிகள் எல்லாருக்குமே, அனைத்து நபர்களே குற்றவாளிகள். வட்டிக்கு வெறுறவள் கொடுக்கிறவள் வாங்குறவள் எல்லாருமே சமநிலை குற்றவாளி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஹராமான காசு இன்றைய காலகட்டத்திலே நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி இது சொல்லக்கூடச்சுன்னா ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பொதுவான ஃபங்க்ஷன் நடக்குது, வசூல் பண்ணுறோம். ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் குறிப்பிட்டு பேர சொல்ல தேவைக்கு நடக்குது, இதுக்கு நீ நிதி கொடுக்கணும்னு கேட்குறோம். வட்டி வாங்குறோம் காசு இன்றைக்கு உள்ளே போட்டாங்கன்னா அங்கே சாப்பிட்ற அத்தனை பேருக்கும் ஹராமான சாப்பிட்றாங்க. இந்த விஷயத்தில் நான் சொன்னல, மக்கத்து முஸ்லிம்கள் அவங்க சொன்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு காசையும் வட்டியிலே வரக்கூடிய காசையும் இந்த காபத்துல்லாவுடைய புதுப்பிப்பதற்காக கட்டக்கூடிய காசு தேவைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்குறோமா? பள்ளிவாசத்துக்கு எத்தனையோ ஊர்களில் வட்டியில் பேங்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வட்டியிலே சம்பாதிச்சு மூலிகை கிடைக்கக்கூடிய அந்த வட்டி எடுத்து கொடுக்குறான். எல்லாம் காசு வருது, காசு வாங்கிக்கிறோம். பொது நிகழ்ச்சி நடத்த போகும்போது நம்ம யாராச்சும் தைரியம் அறிவிக்க முடியுமா? வட்டி வாங்குபவர்கள் காசு தரக்கூடாது, வட்டி வாங்குற காசை கண்டிப்பாக அவன் ஜக்காத்து கொடுத்தா அவன் சேராதுங்க. அவனுடைய ஹராமான காசை கொண்டு தெளிவாக தெரிகின்றது, இவன் வட்டிக்கு விடுகின்றான், வட்டியின் மூலம் தான் இவன் வாழுகிறான் என்றால் அவன் ஜக்காத்து செல்லாது. தெரிந்தால் அவன் ஜக்காத்து வாங்கக்கூடாது, சதக்காக்கள் வாங்கக்கூடாது. அவனுக்கு காசுகள் பச்சை ஹராமான காசுகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. ஏன் இவ்வளவு பாவங்கள் இருக்குல்ல? அதாவது சபோ முஹ்லிகாத், மனிதர்களை அடிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. இணை வைத்தது, வட்டி வாங்கிறது, சூனியம் செய்கிறது, எத்தீம்களுடைய பொருளை அபகரிக்கிறது, போரில் புறமுதி காட்டு ஓடுறது, ஒரு வேணுமென்றே கொள்வது, அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது, கன்னி பெண்களை பத்தினி பெண்களை இட்டு கட்டுவது, இதெல்லாம் பெரும்பாவம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த 6 பாவங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வன்மையாக கண்டிக்கவில்லை. ஆனால் வட்டியை மட்டும் எதிர்க்குன்னா கொடூரமான முறையில் அல்லாஹ் தன திருமலையிலே இப்படிப்பட்டவருக்கு கடுமையான சாபம், இவர்களை போன்ற அல்லாஹ் எந்த இடத்திலுமே குறிக்காட்டவில்லை. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டு விசுவாசிகளே அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்க. வதரு மாபாக்கி ரிபா, இதுவரைக்கும் வட்டி கூட்டுட்டியப்பா, இவ்வளோ நாள் வட்டி தொழில் செஞ்சுட்டு சம்பாதிச்சோமோ சாப்பிட்டிய பரவாயில்ல, இனிமே இந்த காலம் முதல் இப்பொழுது முதல் உங்களுக்கு வர வேண்டிய வட்டிகளை தவிர்த்து விடுங்கள், வட்டியை வாங்காதீங்க. இன் குந்து மூமினி, ஏப்பா கொஞ்சமாச்சும் உங்களுடைய ஈமான் இருந்துச்சுன்னா, கொஞ்சமாச்சும் உங்களோட கல்வில ஈமான் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் இருந்தால் இதை செய்யாது. இல்லை நான் அப்படித்தான் செய்வேன், நான் வந்து பெரிய லெவலில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கேன், எனக்கு அவ்வளோ காசு வர வேண்டியிருக்கு, இவ்வளோ காசு வர வேண்டியிருக்கு, இதை விட்டு நான் தவிர்த்து வாழ முடியாதுன்னு சொன்னேன்டா. இல்லம் தஃபாலு, அப்படிலாம் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். சொல்கிறான், அல்லாஹ்வோடு ரசூலோடு போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோடு ரசூலோடும் போருக்கு தயாராகுங்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்களா? முஸ்லிமானவர்கள் போருக்கு தயாராகுவார்களா?
முஸ்லிமானவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அஞ்சி நடப்பவர்கள் அல்லாஹ்வோட போருக்கு தயாராகிறார்களா? இவையெல்லாம் ஈமான் போன வந்த நான் அதெல்லாம் விடமாட்டேன், நான் செய்வேன்னு சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், என்னோட போருக்கு தயாரான்னு சொல்லிட்டேன்னா அல்லாஹ்வோட போரிட்டு எவனாச்சும் ஜெயிக்க முடியுமா? ஒன்றுமில்லைங்க. நம்புறது சொன்னான், வா இப்ராஹிம் சொல்லும்போது சொன்னான் அல்லாஹ்வோட போருக்கு நான் தயார்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு சீரிய ஈரி காதுக்குள்ளே விட்டு அவனை செருப்படி வாங்க சாடிக்கு செய்தான். நம்மளாம் ஏமாத்துறங்க, நம்முடைய செயல்பாடுகளை ஏமாத்துறோம். அல்லாஹ் நம்முடைய கொடூரமான நோய்களை விட்டு தாக்கி விட மாட்டானா? கண்ணியமானவர்களே, நம்மளை அல்லாஹ் நினைச்சா நம்ம ஒன்றும் நாம் அற்பமாக கேவலமான முறையில் தவிர்க்க முடியாத இது போன்ற அசிங்கமான முறையில் இவனும் மௌத்தாவானா என்று கேட்கக்கூடிய அளவில் மௌத்தாக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், வட்டி பவுங்கள் நான் வீமுக்கு வாங்கத்தேன் செய்வேன்னு சொன்னான்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வோடு ரசூலோடு போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய எதிரியாக்கி கொண்டவன் முஸ்லீம் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான்னு சொல்கிறான். யாருக்கு நிரந்தரமோ? முஸ்லீமாக இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி மரணித்து விட்டவன் நிரந்தரமான நரகம் கிடையாது. எத்தனை வருடம் நரகத்துடைய தண்டனை அனுபவித்தாலும் ஒரு நாள் முஸ்லீம் சொர்க்கத்துக்கு வந்துடுவான். ஆனால் அந்த வட்டி முகரை பற்றி சொல்லும்போது ஹாலிதீன ஃபீஹா, இந்த நரக நெருப்பில் நிரந்தரமாக இருப்பார் என்று சொன்னால் யார் இருப்பார்? நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு கொடூரமான முறையில் அல்லாஹ் சொல்கிறார் சொன்னால் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பேச்சோடு வரல, ஹஜ்ஜத்துல் வதாவிலே தன்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அதற்கு முன்பு வட்டி தொழில் வியாபாரம் செய்தாங்க. அங்கே அறிவிச்சாங்க, இதுவரைக்கும் என் பெரிய தகப்பனாரத்தில் அப்பாஸ் இடத்துல யாராவது வட்டிக்கு வாங்கியிருக்கிறோ உங்களுடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்யணும். எவ்வளோ தள்ளுபடி செய்தாங்க? 80,000 திர்ஹம். அந்த காலத்திலேயே 80,000 திர்ஹத்தை நம்ம பெருமையெல்லாம் செலவாக தெளித்தாங்க. இன்னைக்கு பல கோடி மதிப்புள்ள சொத்தை பெருமானார் செய்து காட்டினார்கள். இது மட்டும் சொல்லலை, நாளைக்கு கியாமத்து நாளில் இவங்கெல்லாம் பேய் பிடிச்சது மாதிரி இருப்பாங்க. எல்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் பேய் பிடிச்சது மாதிரின்னா அல்லாஹ் இப்படி இருப்பான்னு தெரியல. உதாரணத்துக்கு அந்த ஏர்வாள் தர்காலையோ மனநல காப்பங்களை பாருங்களேன், அந்த ஷைத்தான் அல்ல சொன்னேன் எத்த மற்ற ஷைத்தான் சொல்கிறான், அதாவது பேய் பிடிச்சவங்களும் எப்படி இருப்பான் அப்படி பைத்தியமான முறையில் எந்திரிப்பாங்கன்னு சொல்கிறான். அதே போல் வட்டி வாங்குவதை யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் அந்த வட்டி வாங்குவதை அழித்தே தீருவான். வட்டி தொழில் செய்யக்கூடிய அந்த காசும் சரி வட்டி வாங்குவதும் சரி அல்லாஹ் சொல்லிட்டான் அழித்தே தீருவான். அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். சரி, பார்க்குறதுக்கு மிடுபுன்னு இருக்காங்களே, நல்லா தான் இருக்கான், பெரிய காரில் வந்து இறங்குறான், பென்ஸு காரில் வர்றான், ஆடி காரில் வர்றான், அமாவாசை காரில் யார் காரில் வர்றான்னு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கான். இல்லை, அல்லாஹ் கூறிவிட்டால், அல்லாஹ் அழித்தே திரிவன் என்று கூறிவிட்டால் கண்டிப்பாக அழிப்பான். வட்டி வாங்குற அல்லாஹ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேங்க்கள் இன்டர்நேஷனல் பேங்க்லாம் இருக்குல்ல, ஏன் நீங்கள் பேங்க் திவால் ஆகுது? வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு ஒரு பேங்கே இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் வட்டி கிடையாது, பேங்க் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்குகள் அத்தனையுமே உடனே கால் பண்ணுறோம், சார் உங்களுக்கு பேங்க் டீலிங் வச்சு நல்ல கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்துருக்கு வாங்கிக்கலாம் சார், உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் 3 லட்ச ரூபா லோன் வந்துருக்கு வாங்கி சார். வட்டி கலத்துறாங்க பேங்க்கு. இந்த வட்டி கூட பேங்கெலாம் ஏன் அழிஞ்சு போகணும்? எத்தனையோ பேங்க்கள் மஞ்சள் நோட்டீஸ் சொல்லி ஏன் ஓடி போகிறான்? எத்தனையோ நபர்கள் வட்டிக்கு வாங்கிக்கலாம், ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க? அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டி வாங்குவன் அழித்தே தீருவான். வட்டி காசு சாப்பிடுகின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சாபம் உண்டாகும். வட்டி காசை சாப்பிடுகின்ற ஒரு பரம்பரைக்கும் இந்த சாபம் சேரும் என்று இமாம்களை சொல்லித்தரான்னு சொன்னால் இதை விட கொடூரமான ஒன்றுமா தெரிந்திருந்து எந்த மனிதனாவது செய்வானா? கண்ணியமானவர்களை, இதுதான் யாருடைய சூழ்ச்சி? ஈதர் கூட சொன்ன கேள்விப்பட்டிருக்க முன்னாடி யாராச்சும் வட்டிக்கு விட்றாங்கன்னா வட்டி மூசான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வட்டி மூசான்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சில காலத்தில் இருந்த யூதர்கள் செய்த தொழில் வட்டி. இந்த வட்டி தொழிலை செய்யக்கூடியவன்னு பேர். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பேங்குடைய டீட்டெயில்ஸுமே ஒரு யூத குடும்பத்துடைய கட்டுப்பாடு தான் எல்லாமே நடந்துக்கிருக்கு. அந்த யூதர்கள் இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக இந்த வட்டியை முழுக்க எதிர்க்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த வட்டி இஸ்லாத்துடைய மக்களுக்கு மத்தியில் கொண்டு போங்கிறக்காக கொண்டு வந்தது வட்டி. இது போன்ற கொடூரமான பாவங்கள். சரி, அல்ல எல்லாத்தையும் எதிர்க்கலை, ஏன் இந்த அளவு
இந்த வட்டி தொழில் வாங்குற வட்டி தொழில் விடுறவங்கள அல்லாஹ் கடுமையாக இருக்கணும். கண்ணியமானவர்கள், வட்டிக்கு பெரும்பாலும் வாங்குவர்கள் ஏழைகள் தான். தான் பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் ஆசை வச்சுருப்பான், 5000 தான் காசு இல்லாமல் காசுக்கிட்டு போவான். இல்லையா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கேன், இல்லையா ஏதாச்சும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்படி நிரும்பத்த சூழல்கள் நிறைய பேர் பணக்காரன் பண திமிரு, அவனை பற்றி கணக்கே கிடையாது, அவன் செய்கிற முழுக்க முழுக்க ஹராம். ஏன்னா இப்படி ஏழைகளுக்காகத்தான் இந்த வட்டியே வாங்கியிருக்காங்க. அல்லாஹ் ஒரு பெரிய ஓனர் இருக்கான், ஓனர் இருக்கார். அந்த ஓனருக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 50 பேருக்கு கூடிய வருமானத்தை அல்லாஹ் அந்த ஓனருக்கு கொடுப்பான். அந்த ஓனருக்கு கொடுத்து அதை கொடுத்துருவான். இதே போல் பணக்காரருடைய காசுகள்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்துடைய காசுகள். இந்த ஜக்காத்தை முறையாக கொடுக்காமல், இந்த ஜக்காத்துடைய காசை முறையாக விநியோகம் செய்யாமல், இந்த ஜக்காத்துடைய காசை முழுசாக கொடுக்காம வச்சுக்கிட்டு இந்த ஏழைகளுக்கு வட்டியை கொடுத்து அவனையும் பாதிப்புக்காக உள்ளாக்குறதுனால தான் அல்லாஹ் கடுமையாக எதிர்க்கின்றான். கண்ணியமானவர்களே, இது போன்ற நிலைமைகள்னா வட்டிக்கு ஏழைகள் ஏன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போகிறாங்க? எல்லாம் நம்ம தான் காரணம். நம்ம நிறைய பேர் சொன்னால் நோம்பு வந்துருச்சுன்னா வெறும் பேங்கில் 50 ரூபா தாள் 10 ரூபா தாள் கிட்டப்பட்டா வாங்குறது. வரவங்களுக்கும் அந்த அப்படி 10 இல்லை இப்படியே கியூ இருக்குது. இதனால் என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? நீங்கள் கியூ கட்டி 50 ரூபா தாள் 100 ரூபா தாள் கொடுக்குறதுனால எந்த ஏழைகளாச்சும் பணக்காரன் ஆகிடுவானா? இல்லை, ஏழைகள் பணக்காரருக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஊரிலே ஒவ்வொரு ஊரிலேயும் யார் ஏழையாக இருக்கின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தை அடுத்தவரும் ஜக்காத்து கொடுக்க, ஜக்காத்து தீவர் வாங்காத அளவுக்கு பொருளாதாரத்தை நல்ல நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வர வைக்க வேண்டியது தான் ஒரு பணக்காரரோட கடமை. அதை விட்டு இப்படி 50 100 கொஞ்சம் பணக்காரர் கஷ்ட சொந்தக்காரன் தான் 1000 2000 கொடுக்கறதுனால ஏழைகளுடைய காசு ஏழைக்கு போய் சேராது. ஒரு பணத்தை முழுமையாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக கஷ்டப்படுடைய கஷ்டத்தை முழுமையாக தொழில்துறை ஏற்படுத்த வேண்டும். ஏழைகளுடைய கல்யாணத்தை நம்ம கடன் வாங்கி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்க, காசு இல்லை, ஒன்றும் செய்யலை, கரிசனைக்கு போடக்கூடிய ஒரு அரை பவுன் வாங்க கூட காசு செஞ்சு வர்றாங்களே. இதை போய் எத்தனை பேர் செய்கின்றார்கள்? இது கூட செய்யாத காசுனால இந்த வட்டிகிட்ட வருது. அக்கா வாங்குறாங்களே அந்த ஏழைகள் நல்லவங்க பாவம் தானே? இல்லை, என்ன சொல்கிறாங்கடா, ஒரு ஆப்ஷன் இமாம் சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றும் வேறு வழியே இல்லை, வட்டிக்கிட்ட வாங்கணும். இல்லை போய் தெருவா பிச்சை எடுத்தாச்சு காசு வாங்கணுச்சா நீ பிச்சை எடு, வட்டிக்கு வாங்காது என்று இமாம் சொல்லி தெரிகிறார்கள். அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவோ கொடூரமான ஒன்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொன்ன ஆயத்துக்கு நான் சொல்கிறேன், ஒதரு மா பக்கிய மீனிருப்பா, இது வரைக்கும் வாங்கிக்கிறீங்களா விட்டுருங்க, பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிச்சிடுவான், இனிமே வாங்காது. இல்லை வீம்புமனே வச்சுங்களேன், அல்லாஹ் நம்மோடு போர் செய்து தயாராகிட்டான். கண்ணியமானவர்களே, நம்மளுக்கு இந்த பேங்கில் வாங்குற பேங்கில் போடுற லோனு இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐ இது போன்ற விஷயங்கள். இன்னொன்று நம்ம 0% இன்ட்ரெஸ்ட்டு கொட்டையாக போடுவாங்க, 0 போட்டுருவாங்க இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே வாங்க இல்லைண்டு அங்கே வாங்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீஸு இன்ட்ரெஸ்ட்டு. ஆகவே வட்டியே இல்லாத அளவுக்கு நாம் செய்யணும்னு சொன்னால் இஸ்லாத்தை கொஞ்சம் சொல்லலாம். இன்குந்து மூமினின், உங்களுடைய கல்விலே ஈமான் கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா நீ திருன்னு சொல்லுவோம். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இது போன்ற செயல்கள் அவங்க தெரிஞ்சு சாப்பிட்றாங்க, ஹராமாக சாப்பிட இது போன்ற வட்டிக்கு வர்றவங்க காசு வந்துச்சுன்னா அவங்களுடைய காசு பச்சை தண்ணி குடிக்கிறதா ஹராம். இது போன்ற விஷயம் எல்லாம் முழுமையாக பாதித்து நம்மளோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பச்சை ஹராமை விட்டு நாம் தவிர்த்து பரிசுத்தவனாக எல்லாம் சொல்கிறாங்க, யா யுவல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களாக நாம் மாறக்கூடிய நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் நம் ஊர் மக்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ராமானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.